கைஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து எப்படி ஒரு ஹெல்த்தியாக டயட் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கைஸ் உங்களுக்காக ஒரு டேபிள்லாம் வச்சு நான் வந்து ஒரு போர்டுலாம் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கிளியராக கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஒரு 2 மினிட்ஸ் தான் ஒரு டயட்டை ஹெல்த்தியாக குறைக்கிறது. லைக் எப்படி வெயிட் லாஸ் வந்து எப்படி ஹெல்த்தியாக குறைக்கலாம் அண்ட் ஒரு கம்மியாக சாப்பிட்டு வெயிட்டை குறைக்காமல் ஹெல்த்தியாக எப்படி குறைக்கலாங்க தான் பார்க்குறோம். பிகாஸ் நிறைய பேர் வந்து கம்மியாக சாப்பிட்டு குறைச்சிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு தேவையே இல்லை. எவ்வளோ ஹெல்த்தியாக குறைக்கிறாங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ 30 வயசு ஆகுது, உங்களுக்கு 30 வயசு ஆகுது, நீங்கள் வந்து ஒரு 60 வயசு வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்கும். அப்போ தான் உங்களால் சஸ்டைன் பண்ண முடியும். அதுக்கான டயட் சார்ட் தான் இது. சரியா? மற்றவங்க மாதிரி வந்து ஒரு மாதம் 10 கிலோ குறைக்கிறது அந்த டயட் இது கிடையாது. அது இது ஒர்க்கும் ஆகாது. சரிங்களா? ஸோ எப்படி ஹெல்த்தியாக குறைக்கலாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இந்த டயட் சார்ட் வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். லைக் இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க, லைக் சுகர் இந்த மாதிரி இருக்கவங்கலாம் மேக்ஸிமம் ஒர்க் ஆகாது. பட் அது இல்லாத எல்லாருக்குமே இது ஒர்க் ஆகும். பிகாஸ் நான் இந்த வருஷம் மட்டுமே 124 டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கேன். ப்ரூஃபோட நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வேறு லெவலில் ரிசல்ட்ஸ் இருக்கும். நான் வந்து மற்றவங்க மாதிரி வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படின்னு கான்செப்டே இங்கே இருக்காது. நான் ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படின்னா அதில் ஹெல்த்தியாக இருக்கணும். அட் தி சேம் டைம் அது ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அட் தி சேம் டைம் அது லைஃப்லாம் மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் இருக்கணும். ஸோ அப்படி தான் நான் என்னோட கண்டென்ட்டே இருக்கும். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு டயட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓவராக பேசாமல் பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயட் பிளான் வந்து நம்ம போட போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து கேலரிஸ் தேவையில்லை. சரியா? நீங்கள் இப்போதைக்கு கேலரிஸை பற்றி யோசிக்காதீங்க. எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தெரியாட்டி கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள் கைஸ். ஏன்னா லைக் இப்போ ப்ரிப்பேர் பண்ண டக்குனு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டயட் சார்ட்டுக்கு வந்து தேவை என்னன்னா 4 விஷயம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன். சரிங்களா? செகண்ட் வந்து கார்ப்ஸு, தேர்டு வந்து ஃபேட்டு, ஃபைனல் வந்து ஃபைபர். சரிங்களா? இதுதான் ஒரு பேசிக்கான இந்த 4 விஷயத்தை வச்சு தான் ஒரு டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ப்ரோட்டீனுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், நம்ம என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரோட்டீன் வந்து நான் எக் எடுக்கலாம். ஈஸி தான். எக்கு, சிக்கனு, பன்னீர், சோயா. ஓகே, இப்போ இது 4 கிடைச்சிச்சு. கரெக்டாக? இது 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 4 ஈஸியாக எங்கே இருந்தால் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நான் 4 எடுத்துக்கேன். நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ப்ரவுட்ஸு இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது அந்தளவுக்கு ஒர்க் ஆகுது. பட் நீங்கள் இது 4 இருந்தால் பெஸ்ட்டு தான். கார்ப்ஸுக்கு என்னது? மார்னிங் இட்லி சாப்பிடுவாங்க. ஓகே, இட்லி இல்லை தோசை, ரைஸு, சப்பாத்தி, சிம்பிள். அண்ட் தென் ஃபேட்டுக்கு பார்த்துருங்க என்னது? இப்போ ஆல்மண்ட்ஸோ எப்படி இருந்தாலும் வீட்டில் ஆயில் ஊற்றிடுவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. இது கூட வந்து ஃபேட்டில் எக்கில் ஃபேட் வந்துடும். ஸோ எக்கும் கிட்டத்தட்ட இங்கே வந்துடும். அண்ட் ஃபைபர்ஸ் போதும் வெஜிடபிள்ஸ் எனி வெஜிடபிள்ஸ் ரைஸ் நீங்கள் இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் கோச்சிங் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி வெயிட் குறையலாம், நாளைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ். பட் வெஜிடபிள்ஸ் எனி வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிளோ எதையும் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? ஸோ இது 4 இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கணும். இது பிகாஸ் நீங்கள் இப்போதைக்கு என்ன பண்ணுவீங்கன்னா இதுனா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவீங்க. இது வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனால் அந்த ப்ரோட்டீனை நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க. இந்த ப்ரோட்டீன் எடுக்கலன்னா நீங்கள் வீக் ஆகிடுவீங்க. வெயிட் லாஸ் ஆகும். பட் அது எவ்வளோ ஹெல்தி, நான் என்ன சொன்னேன், ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறங்க தான் முக்கியம்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ ஹெல்தி வெயிட் லாஸ் பண்ணணும்னா இந்த ப்ரோட்டீன்ஸ் கண்டிப்பாக உங்கள் டயட்டில் இருக்கணும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கீழே இடம் தெரியுதா? ஓகே, சூப்பர். இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக் போட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ்க்கு, டின்னருக்கு. இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா ஒரு ப்ரோட்டீன் இருக்கணும், ஒரு கார்ப்ஸ் இருக்கணும், ஒரு ஃபேட் இருக்கணும், ஒரு ஃபைபர் இருக்கணும். சரியா? இதுதான் ஃபார்முலா மாதிரி வச்சுக்கலாம். லஞ்சுக்கு அதே தான். ப்ரோட்டீனு, கார்ப்ஸு, ஃபேட்டு, ஃபைபர். ப்ரோட்டீனு, கார்ப்ஸு, ஃபேட்டு, ஃபைபரு. இப்போ கைஸ் நான் கேலரிஸ் பற்றி சொல்லலை. நீங்கள் கேலரிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா கேலரிஸ் பற்றி நான் சொல்லணும்னா ரொம்ப லைக் உங்களுக்கு ரொம்ப புரியாமல் போயிடும். இது பேசிக் ஸ்டெப்ஸ். இதை வச்சு உங்களை வெயிட் லாஸ் பண்ண முடியும். சரியா? இது நடந்தனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா? அண்ட் தென் ஒரு ஸ்நாக்ஸை மாற்றிட்டேன்னா சாரி. சரி, ஓகே, டின்னருக்கு வச்சுக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஏதோ ஒன்று லைக் ஏதோ ஒரு ப்ரோட்டீனோ இல்லை கார்ப்ஸோ இல்லை ஏதோ ஃபேட்டோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இல்லை ப்ரோட்டீன் கூட வேணான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஃப்ரூட்ஸ் மட்டும், ஃபைபர் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு டயட் சார்ட் இப்போ பண்ணுறோம். சரிங்களா? இது எப்படி ஈஸியாக பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரோட்டீன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுலேருந்து ஏதாச்சும் சூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் எக்கு சாப்பிடணும்னா எக்கு. ஓகேவா? இப்போ கார்ப்ஸுக்கு என்ன சாப்பிட்லாம்? இப்போ ஏதாச்சும் இட்லி சாப்பிடணும்னா இட்லி. ஃபேட்டுக்கு என்ன சாப்பிடலாம்? இன்றைக்கி என்னால் வந்து ஆல்மண்ட்ஸ் சாப்பிட முடியும்னா ஆல்மண்ட்ஸு. ஃபைபருக்கு என்ன சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் ஆப்பிள் சாப்பிடணும்னா ஆப்பிள். அவ்வளோதான் கைஸ் மேட்ரு. வெரி சிம்பிள். நான் எவ்வளோ கைஸ் இதோட ஈஸியாக எவனுமே சொல்லித்தர முடியாது. நான் வந்து
ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. அண்ட் அதே மாதிரி இப்போ லஞ்சுக்கு வந்து உங்களால் சிக்கன் சாப்பிட முடியுமா, சிக்கனு. காப்ஸுக்கு ரைஸ் சாப்பிட முடியுமா, ரைஸ். இல்லை சப்பாத்தி இருக்கா, சப்பாத்தி. தோசை இருக்கா, தோசை. இட்லி இருக்கா, இட்லி. ஏதோ ஒன்று ஓகேங்களா. ஃபேட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஃபேட்டு ஆக்சுவலி ஃபேட் நான் கொடுத்துருக்கேன், பட் ஃபேட் உங்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் ஃபேட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் அதில் மேக்ஸிமம் ஒரு சாம்பார் ஊற்றினாலே ஆயில் வந்துடும் கரெக்டாக, அதனால் அது தேவையில்லை. அதனால் ஃபைபர்ஸ்க்கு எதாவது வெஜிடபிள்ஸ். டின்னருக்கு அதே தான், ப்ரோட்டீன் சோயா சங்க்ஸோ ஏதோ ஒன்று. அண்ட் தென் காப்ஸுக்கு இது காப்ஸுக்கு ரைஸோ சப்பாத்தி ஏதாச்சும் தோசை ஏதாச்சும் இட்லி இருந்தால் பரவாயில்ல. ஃபேட்டுக்கு சொன்ன மாதிரி தான் ஆயில் ஊற்றிடுவாங்க, ஸோ பிரச்சனை இல்லை. பிகாஸ் வீட்டில் தான் நம்ம குக் பண்ண சொன்னோம், வீட் ஃபுட் தானே, ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. அண்ட் ஃபேட்டுக்கு ஃபைபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுக்க வேண்டியதான். அந்த ஏதாச்சும் பசிக்கிறப்போ ஈவினிங் ஸ்நாக் அப்போ குக்கும்பரோ இல்லை இது மாதிரி ஃபைபர் ஃபுட்ஸ் நிறைய இருக்குது. பட் ஏதாச்சும் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஈஸி. இவ்வளோ தான் டயட்டு. இது வந்து நீங்கள் எவ்வளோ அளவில் எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா இட்லி வந்து ஒரு 5 இட்லி சாப்பிட்றீங்க. இப்போ லஞ்சில் வந்து ரைஸ் வந்து ஒரு 300 கிராம் ரைஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதில் சாப்பிட்டு உங்களுக்கு குறையலை அப்படின்னா நீங்கள் வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 நாளாக்குங்க. ரைஸை வந்து 250 கிராம் கம்மி பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி பாருங்கள். அதை விட்டுட்டு எடுத்தோன்னே ரைஸ் சாப்பிடாமனா குறைச்சிங்கன்னா முடிஞ்சு. நீங்கள் வெயிட் குறைக்காமலே இருக்கலாம், மறுபடியும் வெயிட் ஏற தான் போகுது அப்படிங்கிறத என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். கைஸ் இது எல்லாமே என்னோட கிளைண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பட் நான் கிளைண்ட்ஸ்ன்னு போகிறப்ப நான் கேலரிஸ் வைஸ் போயிடுவேன். நான் கேலரிஸ் பற்றி தான் சொல்லுவேன். பிகாஸ் அப்போ தான் நான் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு 10 kg குறையும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி குறையும். பட் நீங்கள் உங்களுக்கு டயட்டை வெப்ப பண்ண தெரில அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் காப்ஸு ஃபேட்டு ஃபைபர் இதெல்லாம் கரெக்டாக எடுத்துருவீங்க. இந்த ப்ரோட்டீன் மட்டும் தான் எடுக்கவே மாட்டீங்க. இந்த ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸை எவ்வளோ நாளையும் ஸ்டாப் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. ஸோ ஹெல்த்தியாக வெயிட் குறையுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து ஒரு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதை பற்றி நிறைய வீடியோஸ் போடுறேன். அண்ட் we are going to rule this Tamil Nadu. We are going to do it. We are going to make it happen. Cheers.